பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலியில் ஒரு மகிழ்வான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய முத்தமிழர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், அன்பு தம்பி, ஆற்றல் மறவர் தி. வேல்முருகன் அவர்களுடைய அன்பான கட்டளையை ஏற்று அவர் தலைமையிலான கட்சியின் திருவைகுண்டம் தொகுதி வேட்பாளராக இன்றைக்கு தேர்தல் அலுவலரிடம் என்னுடைய வேட்பு விண்ணப்பத்தை அளித்தேன். கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய தி. வேல்முருகன் அவர்களுடைய அன்பான அறிவிப்பின்படி அந்த கட்சியினுடைய திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். கேமரா சின்னத்தில் போட்டியிடுகிறோம். 234 தொகுதிகளில் எங்களுடைய கட்சிக்கு கேமரா சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. அந்த சின்னத்தில் திருவைகுண்டம் தொகுதி வாக்காளர் பெறக்கூடிய மக்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு, வெற்றி பெற்றால் இந்த 4 நீதிமன்றங்கள் பிரிஞ்சு பெரிய சிக்கலாக கிடக்க பாருங்கள், அந்த நீதிமன்றங்களை ஒரே இடத்தில் கட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அதே போல் தாம்பரபரணி வடிநில கூட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு தொடர்பே இல்லாத கோரம்பள்ளம் குளத்தில் கொண்டு சேர்த்துட்டாங்க. இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்குது நமக்கு நீர்வளத்துறைக்கு. அந்த தலைமையகத்தை இங்கே கொண்டு வந்து சிறுவையிடம் கொண்டு வந்து, ஏன்னா மருதூர் அணை, சிறுவையிட அணை 2 அணை இங்கே தான் இருக்குது. இங்கே கொண்டு வந்து இந்த வளாகத்திற்கு முதுபெரும் தியாகி, அண்மையிலே மறைந்த எங்கள் ஐயா நல்லக்கண்ணு பெயரை அந்த வளாகத்திற்கு சூட்டி நல்லக்கண்ணு ஐயாவுக்கு முழு உருவ சிலை அரசின் சார்பில் இந்த வளாகத்தின் மூலம் நிறுவ செய்வதற்கான வேலைகள் செய்வோம். தாம்பரபரணி ஆற்றினுடைய 47,000 ஏக்கர் பாசன பகுதி 1980க்கு முன்பு 2 போகம் இருந்தது. இப்போ ஒரு போகத்துக்கு தட்டுப்பாடு. மீண்டும் 2 போகத்துக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து வகையான நடவடிக்கைகள் எடுப்பேன். பாபநாசம் முதல் புன்னைக்காயல் வரை தாம்பரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்தி கரைகளை வலிமைப்படுத்தி, இனி ஒரு வெள்ளம் 2023 டிசம்பரில் வந்தது போல் இனி ஒரு வெள்ளம் வந்தால் ஒரு மனிதருக்கு கூட சேதாரம் இல்லாத அளவுக்கு தாம்பரபரணி ஆற்றை பாதுகாக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் உறுதிமொழி அளிக்கிறோம் திருவைகுண்டம் தொகுதி மக்களுக்கு. வேட்பு விண்ணப்பம் அளிப்பதற்கு என்னுடைய இல்லத்திலிருந்து புறப்படுகிற பொழுது என்னுடைய வாழ்வினையர், எங்கள் குடும்ப விளக்காக மிளிர்ந்த என் மனைவி கோகிலா அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு அவள் குல தெய்வமாக ஒளிர்கின்ற இந்த நிலையில் மலர் மாலை அணிவித்து அவளுடைய படத்தை தொட்டு வணங்கிவிட்டு இந்த தேர்தல் கள பணியை தொடங்கினேன். எவ்வகையான ஆடம்பரமோ ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை. 4 தோழர்களை மட்டும் உடன் அழைத்து சென்றேன். என்னுடைய இல்லத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவு உள்ள திருவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம், திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை, என்னுடைய பழைய TVS 50 XL என்று சொல்லக்கூடிய 2013 என்னுடைய மனைவி எனக்கு வாங்கி தந்த பரிசு. அந்த வண்டியில் தான் இன்றைய வரைக்கும் நான் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறேன். 2016 நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் போதும் தொகுதி முழுவதும் இந்த வண்டியில் தான் பயணப்பட்டு வாக்காளர் பெருமுடி மக்களை சந்தித்தேன். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளராக திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய தம்பி தி. வேல்முருகன் அவர்களுடைய அன்பான அறிவிப்பை, அன்பு கட்டளை ஏற்று வேட்பு விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருக்கிறேன். நம்முடைய கொள்கை, முயற்சி, நோக்கம் எல்லாம் இறுதி இலக்கு தமிழ் தேசியம்தான். அதில் எல்லளவும் மாற்று கருத்திற்கு அல்லது முரண்பாட்டிற்கு இடமே இல்லை. அந்த வகையில் நம்முடைய மொழி உலகின் முதன்மொழி, உயர்தனி செம்மொழி, அன்னை தமிழ் மொழி. நம்முடைய இனம் தமிழ் தேசிய பேரினம். நம்முடைய நாடு தமிழ் தேசம் என்கின்ற தமிழ்நாடு. சங்க இலக்கியத்திலே நம்முடைய நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். வெள்ளையர்கள் வந்துதான் தமிழ்நாட்டையும் சேர்த்து
இந்தியா என்று பெயர் சூட்டிவிட்டு சென்று விட்டார்கள். நாவலன் தேயம் என்று நம்முடைய நாட்டிற்கு பெயர். அந்த வகையிலே நம்முடைய கொள்கை, முயற்சி, நோக்கம் எதிலேயும் தமிழ் தேசியத்திற்கு மாறான நிலைப்பாடு இல்லை. தம்பி தி வேல்முருகன் அவர்களும் அதில் உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னதை போல 4 தோழர்களை மட்டும்தான் அழைத்து சென்றேன். நிறைய வேட்பாளர்கள் இந்த தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் அல்லது வேட்பு மனுவை நிறைவு செய்வதிலே ஏராளமான பிழைகளோடு அல்லது முழுமையாக நிறைவு செய்யாத நிலையில் அரசியல் கட்சிகளை பார்த்தோன்றீங்க. ஆனால் நம்முடைய வேட்பு மனுவிலே தேர்தல் அலுவலர் பார்த்து கொண்டே வந்தார். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒரு சிறிய குறிப்பை எடுங்கள் என்று சொன்னாரே தவிர வேற எந்த குறைகளையோ பிழைகளையோ தவறுகளையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏற்றுக்கொண்டார். இன்னும் 9ஆம் மக்கள் நம்முடைய விண்ணப்பம் ஏற்கப்படுமா அல்லது மறுக்கப்படுமா என்பதெல்லாம் வேறு. இருந்தாலும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கழகு என்ற அடிப்படையிலே வெல்கிறோம் அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்கிறோம், அவ்வளவுதானே. ஆனால் தமிழ் தேசிய கொள்கையில் தமிழ் மொழி, இனம், நாடு என்கின்ற அந்த உரிமை மீட்பு இலக்கிலே நாம் என்றைக்கும் பின்வாங்க மாட்டோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதியில் நமக்கான களப்பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய தாமிரபரணி ஆற்று பாசன பகுதிகள் 1980 வரை அரசால் ஏற்பிசைவு அளிக்கப்பட்ட 47,000 குறுக்கம் இருபோக நஞ்சை நிலங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக ஒரு போகமாக மாறிவிட்டது. அதை மீட்டெடுக்கிற வகையிலே நம்முடைய பணிகள் இருக்கும். அதே போல தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணையிலிருந்து புன்னைக்காயல் வரை தாமிரபரணி அன்னை கடலோடு கலக்கிற வரை மிக சிறப்பாக, என்ன சொல்ல வேண்டுமென்றால் 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆறு எப்படி இருந்ததோ அந்த நிலையை மீட்டெடுக்கிற வேலையை இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நமக்கு வாக்களித்து வெற்றி வாய்ப்பை நல்கினார். அந்த பணிகளையும் நாம் தொடர்ந்து செய்வோம். அதே போல 4 நீதிமன்றங்களாக பழைய நீதிமன்றம் ஒன்று இருந்தது. அது காலாவதியாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக புதிய கட்டடம் உருவாகாமல் இருக்கிறது. இங்கு எத்தனையோ இந்த 10 ஆண்டுகளில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், வென்றார்கள், போனார்கள், ஒன்றும் தெரியவில்லை. இப்பொழுது தனியார் கட்டடங்களில் 2 நீதிமன்றங்களும் பழைய வெள்ளையர் கால கட்டடத்தில் 2 நீதிமன்றங்களும், அது உரிமையியல் குற்றவியல் நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நீதிமன்றங்களை ஒரே வளாகத்திற்குள் 4 நீதிமன்றங்கள் இயங்குறவாறு இடமெல்லாம் இருக்கு, திட்டமும் இருக்கு. நிதியைத்தான் அரசு ஒதுக்கவில்லை. அந்த நிதியை உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒதுக்கி ஒரே ஆண்டுக்குள் நீதிமன்ற புதிய வளாகத்தை கட்டமைப்போம் என்கின்ற அந்த வேலை பணியும் இருக்கு. அதே போல கடந்த ஆண்டு தொடக்கத்திலே ஒட்டப்பிடார தொகுதியிலே கார் தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்பதற்காக, அந்த கார் தொழிற்சாலைக்கு ஏராளமான தண்ணீர் தேவைப்படும் என்பதற்காக தாமிரபரணியிலிருந்து தண்ணீரை எடுத்தால் வேளாண் பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள், எந்த தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்கின்ற விதிமுறைகளை மக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து மிக 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 கமுக்கமாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் களவாணித்தனமாக தாமிரபரணி வடிநில கோட்டத்தை 2ஆக பிரித்து திருவைகுண்டத்தில் தலைமையகம் வைக்க வேண்டியதற்கு மாறாக தாமிரபரணிக்கு தொடர்பே இல்லாத கோரம்பலம் வடிநில கோட்டத்தோடு இணைத்து அலுவலகத்தை அங்கே கொண்டு சென்று விட்டார்கள். இங்கே இன்றைக்கு வேட்புமனு விண்ணப்பித்த வட்டாட்சியர் அலுவலகத்து பக்கத்திலே ஏறக்குறைய 5 ஏக்கர் நிலம் நீர்வளத்துறைக்கு இருக்கிறது. வெள்ளையர்கள் கட்டிய அந்த வளாகம் அப்படியே இருக்கிறது. திருவைகுண்டம் அணையை கட்டுகிற பொழுது வெள்ளைக்காரனை இந்த இடத்தை தேர்வு செய்து நீர்வளத்துறைக்கு என்று தனி அலுவலகம் கட்டினார். அந்த இடத்திலே தாமிரபரணி வடிநிலை கோட்டத்தின் 2வது பகுதியை, தலைமையகத்தை நம்முடைய புதுக்குடியிலே
அந்த நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடத்திலே கட்டடங்களா கட்டி அலுவலகங்களா கட்டி அந்த வளாகத்திற்கு அண்மையிலே மறைந்த இந்திய பொது உடைமை கட்சியின் முதுபெரும் தலைவர், மிகப்பெரிய விடுதலை போராட்ட பேரீகி பெருந்தமிழர் ஐயா இரா நல்லக்கண்ணு பெயரை சூட்ட வேண்டும். அந்த வளாகத்திற்கு முன்பே திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையிலே போகக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய திருமுருகன் திருக்கடவுளை வழிபடுவதற்கு உலகமிருந்து வரக்கூடிய தமிழர்கள் செல்கிற அந்த பாதையிலே ஐயா இரா நல்லக்கண்ணுடைய முழு உருவ சிலை நிறுவி அனைத்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே தாம்பரபரணி வடிநில கோட்டத்தின் 2வது பகுதியை இங்கே புதுக்குடியிலே அமைப்போம். மேலும் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆழ்வார்த்தநேரி வட்டாரத்தில் உள்ள செய்திகள்லாம் இருக்கிறது. கிராமமா செய்திகள் இருக்கிறது. திருவைகுண்டம் வட்டத்தை பிரித்து திருநெல்வேலி மாவட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்று வணிக பெருங்குடி மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. அதே போல திருவைகுண்டம் வட்டத்திற்கு ஒரே ஒரு பேரூராட்சி அலுவலகம் தான் திருவைகுண்டம். ஆனால் திருச்செந்தூரிலிருந்து புதிதாக பிரிக்கப்பட்ட ஏரல் வட்டத்திற்கு ஏரல் பேரூராட்சி, சாயர்புரம் பேரூராட்சி, பெருங்குளம் பேரூராட்சி, ஆழ்வார்த்தநேரி பேரூராட்சி, நாசிரத்து பேரூராட்சி 5 பேரூராட்சி இருக்கின்றன. ஆனால் திருவைகுண்ட வட்டத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஆழ்வார்த்தநேரி பேரூராட்சியை நாங்கள் தான் கேட்டோம், எங்களுக்கு தனி வட்டாட்சி வேண்டும். ஏற்கனவே 1924 அந்த வட்டம் இருந்தது, அதை மீண்டும் எங்களுக்கு கொடுங்க, புதிய வட்டம் கொடுங்கன்னு கேட்டோம். ஆனால் அதிகார வர்க்கம் செவி சாய்க்கவில்லை. மக்களும் நம்முடைய எளிய நிலையை பார்த்து பேரளவு திரளவில்லை. ஆகையினாலே இன்றைக்கும் போட்டியிடுகிற அஇஅதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவருடைய சொந்த நலனுக்காக ஏரலுக்கு கொண்டு போயிட்டார். எனவே கொண்டு போனதை திரும்ப நாம பெற முடியாது, அது தேவையும் இல்லை. எனவே ஆழ்வார்த்தநேரி பேரூராட்சி பகுதியை திருவைகுண்ட வட்டத்தோடு சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை, இப்படி ஏராளமான கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகளை எல்லாம் விரைவில் திருவைகுண்ட தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தேர்தல் அறிக்கை என்று வெளியிட்டு லட்சக்கணக்கான துண்டறிக்கைகளை அச்சிட்டு மக்களிடையே கொடுத்து பரப்புரை செய்து வாழ்வுரிமை கட்சியினுடைய கடந்த கால வரலாற்றை மக்களுக்கு சொல்லி அதன் செயற்பாட்டின் அடிப்படையிலே மீட்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பற்றி சொல்லி அதற்காக அடித்தளமிட்டு இன்றைக்கல்ல திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நின்று சட்டமன்றம் போயல்ல 20-25 ஆண்டு காலமாக மொழியின நாட்டின் அடிப்படையிலே நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு பேராற்றல் மிக்க அன்பு தம்பி தி வேல்முருகன் அவருடைய களப்பணிகளை கடந்த ஆண்டு கூட வந்தார். தாம்பரபரணி பாதுகாப்புக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். அழைத்த உடனே வந்து நம்முடைய கோரிக்கைகளை ஆதரித்து ஆழ்வார்த்தநேரி பேசுகிறார். அப்படிப்பட்ட நம்முடைய மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மாண்புமிகு தி வேல்முருகன் அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற வேலையை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காகவும் தம்பி வேல்முருகன் தலைமை ஏற்று தமிழர்கள் அணிதிரள வேண்டும். இறுதி இலக்கு நமக்கு தமிழ் தேசம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் நம்முடைய பொருளைக்கரை மண்ணின் மைந்தர்களிடத்திலே கொண்டு சென்று வாக்குகளை கேட்போம். மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு களமாடுவோம் என்கின்ற செய்தியை பாட்டாளி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் புலம்பெயர்ந்த உலக தமிழர்களுக்கும் குறிப்பாக திருவைகுண்ட தொகுதி வாழ் அனைத்து வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் இந்த கருத்தை பகிர்ந்து உங்களுடைய பேராதரவை நம்முடைய வாழ்வுரிமை கட்சிக்கு தேர்தல் ஆணையம் 234 தொகுதியில் வழங்கியுள்ள படப்பிடிப்பு கருவி, அதாவது கேமரா சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான உரிமையுடன் கூடிய வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள்.